பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாழிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாழிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இது உயிர்வாழியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருந்தால் தொடர்ந்து நீர் ஊற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அது போன்று பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக செடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்ம ஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமும் ஆகிய கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை இச்செடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதி